நாடாளுமன்ற சபாநாயகர் தான்ஸ்ரீ ஜொஹாரி அப்துல் சாக்கு போக்கு கூறுவதை நிறுத்த வேண்டும் என்றும் கட்சியால் உறுப்பினர் பதவி பறிக்கப்பட்ட பிரதிநிதிகள் தற்போது வைத்திருக்கும் 6 நாடாளுமன்ற இடங்களையும் உடனடியாக காலியாகிவிட்டதாக அறிவிக்க வேண்டும் என்றும் பர்சாத்து கட்சி நாடாளுமன்ற சபாநாயகரிடம் வலியுறுத்தியுள்ளது. கிளந்தான் மாநிலத்தில் நடைபெறவுள்ள நெங்கிரி சட்டமன்ற இடைத்தேர்தலுடன் இணைந்து குறிப்பிட்ட அந்த நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் நடத்த தேர்தல் ஆணையத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக பர்சாத்து கட்சியின் தகவல் பிரிவு தலைவர் டத்தோ ரசாலி இத்ரிஸ் தெரிவித்துள்ளார். நெங்கிரி இடைத்தேர்தலுடன் ஒரே நேரத்தில் இந்த இடங்களுக்கு இடைத்தேர்தல் நடத்துவது தேர்தல் நடத்துவதில் உள்ள நேரம், செலவுகள் மற்றும் பிற ஆதாரங்களை தேர்தல் ஆணையம் சேமிக்க உதவும் என்று ரசாலி கூறினார். எனவே இந்த 6 நாடாளுமன்ற இடங்களையும் காலியாக உள்ளதாக அறிவித்து மக்களிடம் ஆணையை திரும்ப பெறுவதற்கு சபாநாயகர் வழிவகை செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். மூவார் எம்பி சையத் சாதிக் சையத் அப்துல் ரஹ்மான் தனது தொகுதிக்கு நிதி தாருங்கள், இல்லையேல் மூவாரிலிருந்து 200 கிலோமீட்டர் நடந்தே நாடாளுமன்றம் வருவேன் என மத்திய அரசிடம் சூளுரைத்தார். அதன்படி தனது போராட்ட ஓட்டத்தை நேற்று தொடங்கியவருக்கு 24 மணி நேரத்திற்குள் 55,000 வெள்ளி நிதி கிடைத்துள்ளது. நடைப்பயணத்தில் நிதி தாருங்கள் என்று அவர் வேண்டுகோள் விடுத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தொகை அவரது தொகுதியில் உள்ள சமூக சேவை மையங்களுக்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது. தெலங்கானா மாநிலத்திற்கான 1 பில்லியனுக்கும் அதிகமான ஒதுக்கீடுகளை இன்னும் மத்திய அரசு வழங்கவில்லை என்று தெலங்கானா மந்திரி பசார் டாக்டர் அமர் சம்சூரி தெரிவித்துள்ளார். அதனை பெறுவதற்கு மாநில அரசு தொடர்ந்து முயற்சி செய்யும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 2023ஆம் ஆண்டிற்கான மத்திய அரசு செலுத்தாத சுமார் 700 மில்லியன் தொகையும் இதில் அடங்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மத்தியில் ஆட்சி அமைக்கும் அளவுக்கு பாஸ் கட்சிக்கு தகுதி இல்லை என்று முன்னாள் பிரதமர் மகாதிர் தெரிவித்துள்ளார். பாஸ் கட்சி தனது புகழை மட்டுமே வைத்துக்கொண்டு தனியாக ஒருபோதும் ஒரு அரசாங்கத்தை அமைக்க முடியாது என்று அவர் விமர்சித்துள்ளார். கிளந்தான், தெலங்கானா, கெடா, பெர்லிஸ் ஆகிய மாநிலங்களில் மட்டுமே பாஸ் கட்சியால் வாக்குகளை பெற முடியும். கடந்த 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலில் பாஸ் கட்சி 40க்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற இடங்களை வென்றது. ஆனால் அரசை வழிநடத்த அந்த எண்ணிக்கை மிக குறைவு என்று மகாதிர் சுட்டிக்காட்டினார். பாஸ் கட்சியை பொறுத்தமட்டில் பிற கட்சிகளின் ஒத்துழைப்பு மிக அவசியம் என்றும், ஒருவேளை அவர்கள் ஆட்சி அமைக்க நினைத்தால் இன்னும் குறைந்தது 80 தொகுதிகளாவது இருக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். கோலாலம்பூர் நகராண்மை கழகமான DPKL வரும் திங்கட்கிழமை ஜூன் 1ஆம் தேதி முதல் சாலை போக்குவரத்து சட்டம் 1987 மற்றும் அதன் துணை சட்டத்தின் கீழ் போக்குவரத்து குற்றங்களுக்கான புதிய காம்பவுண்ட் கட்டணத்தை அமல்படுத்துகிறது. மோட்டார் சைக்கிள் வகைக்கான காம்பவுண்ட் கட்டணங்கள் 1 முதல் 15 நாட்களுக்கு 30 வெள்ளியும், 16 முதல் 30 நாட்களுக்கு 50 வெள்ளியும், 31 முதல் 60 நாட்களுக்கு 80 வெள்ளியும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கார் குற்றங்களுக்கு 1 முதல் 15 நாட்களுக்கு 50 வெள்ளியும், 16 முதல் 30 நாட்களுக்கு 80 வெள்ளியும், 31 முதல் 60 நாட்களுக்கு 100 வெள்ளியும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் கனரக வாகனங்களுக்கு 1 முதல் 15 நாட்களுக்குள் செலுத்தப்படும் தொகைக்கு 200 வெள்ளியும், 16 முதல் 30 நாட்களுக்கு 250 வெள்ளியும், 31 முதல் 60 நாட்களுக்கு 300 வெள்ளியும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இன்று ஜலான் கெந்திங் பென்தோங் கிலோமீட்டர் 16.5இல் மலையிலிருந்து கீழே இறங்கிய சுற்றுலா பேருந்து சாலையில் ஒரு பக்கமாக சரிந்ததில் 2 சீன பிரஜைகள் பலியாகினர். பலர் காயமுற்றனர். இன்று காலை 10:40 மணி அளவில் நடந்த இந்த விபத்தின் போது சம்பவ இடத்திலேயே இருக்கையில் சிக்கியவாறு சம்பந்தப்பட்ட 2 ஆடவர்களும் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பகாங் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறையின் துணை இயக்குனர் இஸ்மாயில் அப்துல் கானி இதனை தெரிவித்தார். ஆரம்பகட்ட விசாரணையில் 2 பேர் இறந்ததாகவும் 16 சீன பிரஜைகள் மற்றும் 3 உள்ளூர்வாசிகள் காயமுற்றதாகவும் தெரிய வந்துள்ளது. மலாக்காவில் தொடர்ந்து பெய்த கனமழையால் அம்மாநிலத்தின் சில பகுதிகள் வெள்ளக்காடாக மாறின. இதனால் சாலைகளில் பல கார்கள் வெள்ளத்தில் மூழ்கின. நேற்று இரவு ஆயர்க்ரோ ஜலான் துன் ரசாக்கில் 10க்கும் மேற்பட்ட கார்கள் நீரில் மூழ்கின. இச்சம்பவம் குறித்து தகவல் கிடைத்ததும் தீயணைப்பு படையினர் அப்பகுதிக்கு விரைந்து சென்று உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். தீபகற்ப மலேசியாவில் உள்ள 8.2 மில்லியன் பயனர்களின் மின்சார கட்டணத்தில் எந்தவித மாற்றமும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 600 கிலோவாட்ஸ் பயன்பாடு கொண்ட மொத்தம் 6.9 மில்லியன் பயனர்களுக்கு கிலோவாட்ஸ் ஒன்றுக்கு 2 காசு தள்ளுபடி வழங்கப்படுகிறது.
அதேவேளை 601 முதல் 1500 கிலோவாட்ஸ் வரையிலான பயன் கொண்ட 1.3 மில்லியன் பயனர்களுக்கு அதிக கட்டணம் நிர்ணயிக்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கில்லான் SMK ராஜா மகாடி இடைநிலைப் பள்ளியின் 2023 ஆண்டுக்கான சிறந்த மாணவர்களுக்கான விருதளிப்பு விழா அப்பள்ளி அரங்கில் இன்று வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்வில் KL லாரூட் நிறுவனத்தின் தலைமை செயல்முறை அதிகாரி டாக்டர் K பத்மநாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நிகழ்வை தொடக்கி வைத்தார். அப்பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் டத்தோ தீபாகரன் நிகழ்வினை சிறப்பாக ஏற்பாடு செய்து பரிசுகளையும் எடுத்து வழங்கினார். மேலும் ஸ்லாங்கூர் தமிழ் பள்ளிகளின் முன்னாள் அமைப்பாளர் க முருகன், சிம்பாங் லீமா தமிழ் பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் நாகராஜா சின்னையா ஆகியோரும் சிறப்பு வருகை புரிந்தனர். பள்ளி முதல்வர் சஃபீருடின் சாவுட் நிகழ்வை அறிமுகம் செய்து வைத்தார். நிகழ்வில் மாணவர்களின் கலை படைப்புகள் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. குறிப்பாக மூவீன மாணவர்களும் 3 மொழிகளில் குழு பாடல் பாடியது வித்தியாசமாய் அமைந்ததோடு அனைவரையும் உற்சாகப்படுத்தியது. அதிலும் ஆத்திச்சூடி பாடலை தமிழில் அவர்கள் மகிழ்ச்சி பெருக்கில் அபிநயம் செய்து பாடியது அசத்தலாய் இருந்தது. அனைத்து நிலையிலும் சிறந்த அடைவு நிலை பெற்ற மாணவர்கள், SPMஇல் சாதனை படைத்த மாணவர்கள், சிறந்த ஆசிரியர்கள் ஆகியோருக்கு சிறப்பு பரிசுகள், சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. தென் செப்ராங் பிராய் சுங்கை பகாப் சட்டமன்ற தொகுதியில் அமைந்துள்ள சிம்பாங் அம்பாட் தமான் புத்ரி குனோங் இந்திய மக்களுடன் அரசியல் மற்றும் சமூக தலைவர்கள் கலந்து கொள்ளும் மலேசிய அரிமா சங்கத்தின் ஏற்பாட்டிலான ஒன்று கூடல் நிகழ்வு நாளை காலை 10:30 மணி தொடங்கி இரவு 11:30 மணி வரையில் தமான் புத்ரி குனோங் திடல் 2இல் நடைபெற உள்ளது. இந்நிகழ்வில் காலை 40 அரசு சாரா அமைப்புகள் கலந்து கொள்வதோடு செய்தியாளர்கள் சந்திப்பும் நடைபெறும். விருந்து உபசரிப்போடு இரவு 11:30 மணி வரை நடைபெறும் இந்த நிகழ்வில் மாநில முதல்வர்கள், அமைச்சர் பெருமக்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் கலந்து கொள்கின்றனர். எனவே வட்டார மக்கள் திரளாக வந்து கலந்து கொள்ளுமாறு நிகழ்வின் ஒருங்கிணைப்பாளர் தியாகராஜ் சங்கர நாராயணன் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ் மலர் செயலி நம் சமுதாயத்தின் உரிமை குரலாய், உண்மையின் வாசமாய், மக்களுக்காக நாளும் மலர்கிறது தமிழ் மலர் நாளிதழ். சமரசம் இன்றி சத்தியத்தின் பாதையில் வெற்றி நடை போடும் தமிழ் மலரின் இன்னொரு புதிய அத்தியாயமாய் தமிழ் மலர் செயலி இப்போது அறிமுகமாகவிருக்கிறது உங்களுக்காக. மலேசியாவின் ஆகச் சிறந்த தமிழ் ஊடகமாய் உள்ளூர் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மலர்கிறது தமிழ் மலர் செயலி. விரைவில் எதிர்பாருங்கள். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.